பனி பயிற்சி நடந்துட்டு இருக்கு. வண்டி அதிகம் ஓட்டக்கூடாது. நீச்சல் தெரியுமா? தெரியாது. நீ தண்ணி பக்கமே நீ போக கூடாது. ஒண்ணுமே தெரியல. புகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நன்றி. வெல்கம் பேக் எம்பிஎஃப். நான் உங்கள் மோட்டோ ப்ரெடிக்டர் கவின். எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சங்ககிரி மலைக்கோட்டையை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இது தான். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ராஜாவோட அந்தப்புறமா என்ன ஒண்ணு கம்முன்னு இருங்கடா டே. கோவில் வந்து பாத்தீங்கன்னா அங்க மேல இருக்கு. அந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து ரெண்டாவது என்ட்ரன்ஸ். ராஜாவோட தான் இதுல வர முடியும். மத்தவங்க ஜனங்கள்லாம் தானே இந்த பார்த்தா இப்படி தரும். இவன் ராஜா அவ்வளோ பெருசாக இருப்பாரா? கேட்குறது கரெக்டாக இல்லைங்களா? மக்கள் தான் நிறைய பேர் போவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பெரிய கேட்டு விட்டுட்டு ராஜா சின்ன கேட்டில் போயிருக்கலாம். ஆனால் ராஜா வந்து பெரிய கேட்டில் தான் போவாராம். செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்குன்னு தான் எடுத்துங்க. சூப்பராக போயிட்டு வர. நீங்கள் சொல்லுவாங்க துப்பாக்கியா? குண்டு போலாமா? அடிச்சு இங்கே அவன் ஏதோ அதுங்காட்டி கண்டுபிடிச்சிட்டான். ஆ போலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டபம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங். இது மாதிரி எத்தனை ஸ்டாப் இருக்குது மொத்தம்? 8 9 நேர் சாட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஏறணும். 2 ஸ்டெப்ஸ். சரி 2 ஸ்டெப்ஸ். அப்பா நான் வரவே ஏன்னா இதெல்லாம் உளுந்தா நான் என்ன மண்டெல்லாம் கழுந்துட்டு போயிடாது பின்னாடி. ஏய் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. ஸ்டெப்ஸ்ல மேல போணுங்க, கீழ வரணும்னு சொல்லல. ஏய் உடம்பு கொல்லிட்டு காலே கவட்டது பாரு. கால் கவட்டது பாரு. எத்தனை மணிக்கு பவர் தான். ராகேஷ் நீ தூக்குடப்பா. ராகேஷ் நான் தூக்குடா. போலாம் என்ன ஆகும் தெரியுமா நண்பா? சும்மா இருக்கட. அந்த முள்ளு கையில குத்தி நிப்பா. 3 மலை போதும். நாளைக்கு வந்து திருப்பி ஏறிக்கும். அது வரைக்கும் இங்கே படுத்துக்குவியா? இறங்கி போறது பெரிய விஷயம் இல்லை. நான் போனது இன்னும் குழந்தை. ஸோ அப்பா வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டு மாட்டேங்குது. எங்கடா வந்தேன்? என்ட்ரி கொடுக்குற மாதிரி ராகேஷ் ஓடிச்சுடா. சத்தியமா ஏதோ ஓடிச்சுனா இல்ல நான் வரல, நீ போயிட்டு காய்ஸ். இப்போ எங்க கூட வந்தேன் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா காணோம். திருப்பி காட்டினான் ஒருத்தன். நான் 2வது ஆளை காட்டு. 2 பேர் இருக்கானுங்க. 3 4 இன்னும் ஒருத்தனை காணோம். அவ்வளோ தூரம் ஏறி இருக்க மாட்டான்டா. எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இல்லைடா, ஒருவேளை சங்கீரில் சிறுத்தை நடமாடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பின்னாடி வெளியாவா? அந்த பக்கம் இறங்கணும். நம்ம நான் தான் நாங்கள் நின்றுதேன். எங்களை கிராஸ் பண்ணி போனோம்டா மேலே. இவ்வளோ தூரம் ஏறி இருக்க மாட்டான் மேலே. அவன் தெரியலடா. அந்த சீமராஜா படத்தில் வர மாதிரி புலிசார் நீங்கள் எது உட்காந்துட்டு இருக்க போறான்டா புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு வேறு லவ் ஃபெயிலியர். மலையிலேருந்து கீழே செத்துட்டு போகிறான். இல்லையே சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வீட்டிலே டீசெண்டாக மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிட்ருவான். சூப்பர். ஒழுங்கா வராண்டாங்க.
share the link and everyone brings the soundtrack together. இது எத்தனாவது மண்டபம்டா? இதான் கடைசி மண்டபமா? உனக்கு தெரியுமா? நீயே ஃபர்ஸ்ட் டைம் தானே வர? இவனை நம்பலாமா? சரி போதும். வழியாடா டே ராஜா இதுலடா வந்திருப்பான். அண்ணா பைத்தியக்காரன் ஒரு காம்ப்ளெக்ஸ் போட்டு கூடி வாடகை எடுத்து தங்க மாட்டான். காம்ப்ளெக்ஸ் போட்டு கொடுப்பான். காம்ப்ளெக்ஸு. ஸோ எம்பிஎஃப் அங்கே தான் இருக்கிறான். ஏய் நேரம் சூசைட் பண்ணிருப்பான்டா. கம்முன்றா தீனா, தயவுசெய்து கம்முன்னு இரு. அவ்வளோ மேலே வந்துச்சாடா? இதானா? அப்பா ஸோ ஒரு வழி எம்பிஎஃப். ஏய் செருப்பு அழகு. ஏய் வழுகுதுடா ராகேஷ். நல்லபடியா மேலே வந்தாச்சு. என்ன கால்வாசி தூரம் இருக்குதுங்க. என்னடா இது? இவன் பாடுறா செருப்பு காலில் கையில் மாட்டிட்டு. ஆ இதான் பாலியா? இதுதான் வத்தவே வத்தாது. நீ எவ்வளோ நாள் இது ஒரு தடவை ஃபில் ஆயிடுச்சுன்னா காலையிலேருந்து வந்துருச்சுன்னா பாலி. இதுதான் பாலி. ஊற்று நிறையா இருக்கும். இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருந்துருக்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த சங்ககிரி மலை ஏறி இருக்கிறோம். கீழே மலை இது அப்படியே காட்டான் கீழே. எப்பா இரா காய்ச்சி இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துடணும். எங்கே வந்து பார்க்க போகிறாங்க? வீடியோலேயே பார்த்துக்கிட்டோம். தொட்டுக்க முடிச்சேன். என்ன கேள்வி கேளுங்க பேசுங்க. வேலை எப்படி சாமி? வேலையா? உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா? உங்க அப்பா என்னவா இருக்காரு? எங்கள் அப்பா வேலை செய்கிறாரு. அந்த வேலையை பாருங்க நீங்களும். வாழ்க்கையில் உருப்பிடுவோமா இல்லை? உங்க தம்பி உருப்பிட மாட்டாரு. அவ்வளோதான். என்ன கேட்டால் என்ன சாமிச்சு தம்பி சொல்கிறீங்க? நீச்சல் தெரியுமா? தெரியாது. நீ தண்ணி பக்கமே நீ போகக்கூடாது. நெருப்புல தண்ணி குடிக்கலாமா? அதெல்லாம் சாமி தண்ணி குடிக்கக்கூடாது கண்ணு. தண்ணி குடிக்காம செத்துட்டானா? பரவாயில்ல கண்ணு, நீ செத்து தண்ணியால தான் உனக்கு சாவு. 2 4 என்ன சொல்லிவிட்டாரு? காணிக்க கேட்கற செலுத்திட்டு காணிக்கு செலுத்து. இதுதான் இருக்குது என்னதுங்களா? குகை. அதுக்குள்ள போக முடியாது. ஓ பார்க்க முடியுங்களா முன்னாடி வெளியே நின்று? கீழே அந்த மண்டபம் பார்த்தீங்கல்ல? ஆமாங்கண்ணா. கீழே ஃபர்ஸ்ட் கடைசி வந்து ஒரு மண்டபம் இருந்தது. ஆமாம் ஆமாம், அதுல தான் இருக்குது. சரி சரி. அதில் அந்த பக்கங்களா? ஆமா அந்த பக்கம் இருக்குது. சரி. உள்ளுக்குள்ள போக முடியாதுமா. பூரா வவ்வாலு. சும்மா நம்ம வந்து இங்க இருந்து இப்ப இவ்வளவு தூரம் போறீங்கல்ல, அவ்வளவுதான் போக முடியும். அதுக்கு மேல போனீங்கன்னா வழி இருக்காது. வவ்வாலு ஆளை பொண்ணு ஓடும். இல்லை உள்ளே போக மாட்டோம், சும்மா வெளியே நின்று பார்க்கறதுக்கு தான். அது குகை இந்த மாதிரி ஒரு குகை வரும். அவ்வளோதான். அது மேலே தான். சரி சரி சரி. குகை இருக்கும். அந்த குகை வழியாக போனால் மைசூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1 மணி நேரத்தில் மைசூரா? ஏன்டா அடியில் என்ன ஃப்ளைட் ரெக்கார்டாக விட்டு வச்சுருக்கிறீங்க? ஏன்டா குகையாக இருந்தாலும் எப்படா போவோம் 1 மணி நேரத்தில்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உச்சிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் அந்த பக்கம் அதோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு போக முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். வழி இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? செம்ம ஜில்லு பயங்கரமா இருக்கு. தண்ணி வருதா? மலை மேல இருக்க மாதிரி இல்லதான், கீழே ஏதோ தரையில காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கு. நம்ம ஊருக்கு காட்டுக்குள்ள நடந்து போயிருக்க மாதிரி இருக்குடா. இது பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம காட்டுக்குள்ள எல்லாம் நடந்து போகல. தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஒரு ஆள் குமிஞ்சு நிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸ்பேஸ். அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த RRR படத்துல நிலத்துக்கு அடியில் அடியில் போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குரங்காட்ட மேலே ஏறி உட்காந்துருக்கேன் ஓடைக்கல. இப்போ இது களவு இல்லைப்பா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண். அந்த எப்படி அதை ஒரு மண்ணை வந்து பதமாக இது பண்ணி பூசுவாங்க. இப்பயுமே தூக்கி வச்சிருப்பாங்க. மேன் பவர் தான், கை பிடிந்திருக்கும். யானை தான், மேன் பவர் தான். அப்பெல்லாம் மேன் பவர் எல்லாம் யானை. இதுல வாடா இருந்தப்பா, இந்த பக்கம் ஏறி வாங்கடா. முன்னாடி வரோன்னு பார்த்தா பின்னாடி போறான்.
நாங்கள் வந்து 5 பேரில் 2 பேர் ஆகாதவனுங்க, அதனால கீழே போயிட்டானுங்க. நம்ம தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல இங்கே சுற்றியும் தேடணும், கிடைக்கல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எங்கள் கண்ணுக்கு இது தென்பட்டது. ஓகேவா கைஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது, சிறை மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு ரூம் இருக்குது, 2 பக்கம் 2 இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இங்கே ஒரு கேட் இருக்குது, அங்கே ஒரு கேட் இருக்குது. என்னன்னே தெரியல, நிறைய பில்டிங் இருக்குது மலை மேலே. நமக்கு எதுவும் தெரியலிங்க, டேட்டாஸ் நமக்கு தெரியல, அதனால தான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. இன்னும் உள்ள இல்லை, வீடியோ வந்துடு. என்ன இருக்கு? எதுவுமே இல்லை, ஏதோ ரூம் மாதிரி மட்டும் தான் இருக்குது. சுற்றி அடைச்சிருக்கா? ஆமாம், ஏய் சிறைன்னு நினைக்கிறேன்டா. இதுதான் ஜெயிலா? தெரியலையா, ஜெயில இருந்தால் நிறைய இருக்கணும்ல, சின்ன சின்னதாக இருக்குது, 3 தான் இருக்குது. 3 இருக்குதுல்ல, போதும்ல. 3லேயே போட்டு அடைக்க வேண்டியது. இப்படி ஆனால் அங்கே ஒன்று இருந்துச்சுன்னா அது உட்கார்ற மாதிரி, அது உட்கார்ற மாதிரி, அதுதான் தனி சிறடா. ஆமாம், தனித்தனிண்ணா. ஸோ இதெல்லாம் என்னன்னே தெரில. ஸோ எம்பிஎஃப் இங்கே வந்து சின்னதாக ஏதோ மண்டபம் மாதிரி இருக்குது, இடம் நல்லா இருக்குது. தெரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் தர்காவுக்கு போகிற இடம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஒருவேளை இதாக இருக்குமாடா? இந்த ரேஞ்சிலுக்கு இது குகை இருக்குமோ? குகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக கீழே இறங்கி லாஸ்ட்டு ஏரியா வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போகலாம் நினைக்கும் போது குகையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து குகையை தேடி தான் போயிட்டுருக்குறோம். ஓகேங்களா, வழி காட்டு பின்னாடி. அப்பா எம்பிஎஃப் என்னடா இங்கே வந்தோடனே ஸ்மெல்லு வேறு மாதிரி இது. வவால் இருக்கா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் போகிறதுக்கான ரூட். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளேருந்து நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு போயிருப்பாங்களே என்ன தெரியல. இங்கே கொஞ்சம் கூட நிற்கவே முடியல. போதுமா பயங்கரம். அங்கே வந்து நின்று மட்டும் பாரு பிளேஸா முடியல என்னால். அவனுக்கு வாந்தி வருது பாரு. எப்படி மொதல் உள்ளே போயிருப்பாங்க. அப்பா காலையில் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 11 மணி இருக்குமா? 11:30. இப்போ டைம் என்ன? இல்லைண்ணா 11 தானே இருக்கும். 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. 3:45 ஆயிடுச்சு. அப்பா முடியலைங்க. பார்த்தீங்களே எவ்வளோ மலை, எவ்வளோ ஹைட்டு, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். வீடு எந்த அளவுக்கு விழுக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா ஹில்ஸ் ஏறதுலே இருந்தது. கண்டென்ட் எதுவுமே பார்க்குற ஸ்பாட்டு எதுவும் இல்லை. எங்களாலே கண்டென்ட் கொடுக்க முடியல. பயங்கர ரிஸ்க்காக இருந்தது. கோயில் தான் பயங்கர. ஸோ ஓகேங்களா, இது ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. நான் தான் காலையிலே ஏதோ ஃபோட்டோ எடுக்கும் போது எடுத்துக்க சொன்னேன். ஸோ ஓகே எம்பிஎஃப், இன்றைக்கான டே விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்ககிரி ஃபோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திப்பு சுல்தான் வந்து அந்த கோயில் தர்கா பார்த்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மைசூர் அந்த குகை ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீரனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்ட இடம். ஸோ அங்கே மேலே வந்து சிறை மாதிரில 2-3 இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 360 டிகிரி வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ சங்ககிரி ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது தீரன் வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் எடுத்தார். ஸோ ஆங்கிலேயருக்கு எகென்ஸ்டாக கண்ட்ரோல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது இவன் வந்து நமக்கு எகென்ஸ்டாக வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தீரனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ தீரனோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈரோடு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
அவங்களுடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே முன்னாடி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த முடிஞ்சால் நான் போய் காட்டுறேன், இல்லைனா உங்களுக்கு இமேஜ் இது ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி பார்ப்பாங்க ட்ரெக்கிங்கு. ஸோ ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக், ட்ராவல் விலாக், சின்ன சின்ன ட்ரெக்கிங் ஃபன்னி வீடியோஸில் வரும். ஸோ சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. பாய்.